இப்ப நார்மலா வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பீங்க, நடக்க முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி இஷ்யூவா இருக்கும். வாக்கிங் போற பொசிஷன் சேம் நின்னா மட்டும் போதும். ஒரு காலுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும், ஒரு காலுக்கு எஃபெக்ட் தெரியாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெட்மில்லிங், சைக்கிளிங், வாக்கர் மாதிரி மல்டிபிள் எக்ஸசைஸ் கவர் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நீஸுக்கு தைஸுக்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்கும் யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பேஷண்ட் இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீஸ் பெயின் இருக்கு, நமக்கு டைட் மசில்ஸ் டைட் பண்ணீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டோன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணா உங்களுக்கு பாடியோட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண மட்டும் போதும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. இதுல மசில்ஸ் கரெக்டா டோன் பண்றதுக்கும் ஷேப் பண்றதுக்கும் 100% யூஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டோன் ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம பாடியும் சரி ஸ்கின்னும் சரி ரொம்ப க்ளோவா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்னஸா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நிறைய பேர் லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், எனக்கு அந்த தைஸ்ல ஃபேட் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் மசில் லூஸா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தா ஹிப்ஸ் பட்டக் சைடுல பேக் சைடுல கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிட்டிங்ல கம்ப்ளீட் ஃபுல் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்ம ஃபுல் பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சேலத்துல தாங்க இருக்கும். சேலத்துல O2 ஃபிட்னஸ் ஹெல்த் கேர்ல தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணிருந்தோம். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாஜ் சேர் வீடியோ தான். ப்ரோ வந்து நமக்காக சூப்பரா வந்து அந்த மசாஜ் சேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், என்னென்ன மோட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், அது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா அந்த மசாஜ் சேர் பத்தி நமக்கு வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் மிஷின் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் எங்க கேஜ்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு யார் ஏதாச்சும் சொன்னா அதை வந்து ட்ரை பண்றது, ஃபுட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வாக்கிங் போறீங்க, இல்ல வந்து இந்த த்ரெட்மில் வச்சிருக்கீங்க, சைக்கிளிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மிஷின்லயே எல்லாமே வந்து இருக்கக்கூடிய மாதிரி வந்து மிஷின் தான் இது. சோ ப்ரோ வந்து நமக்காக கம்ப்ளீட்டா இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் சேரை பத்தி கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து வெயிட் லாஸ் மிஷின் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அந்த டீடைல்ஸ் பண்ணி சொல்லுங்க. O2 ஃபிட்னஸ் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலம் அண்ட் சென்னை ஆஃபீஸ் இருக்கு. சென்னை ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு, சேலம் பிரான்ச் ஆஃபீஸ். சென்னை வந்து பாத்தீங்கன்னா நந்தம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்கு, அப்படியே பேக் சைடுல சர்வீஸ் இருக்கு, வேர் ஹவுஸ் இருக்கு. அது மாதிரி சேலம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட் ஆஃபீஸ் இருக்கும். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், மசாஜ் சேர், மசாஜ் ஃபிட்னஸ் எல்லா ஐட்டமும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் 15 டேஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பார்க்க போறீங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா வெயிட் லாஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, நிறைய ஜிம்முக்கு போயிருக்கலாம், நிறைய மிஷினை ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 100% வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. பாடி டோனிங், ஷேப்பிங், ஸ்லிமிங், வெயிட் லாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் எக்ஸசைஸ் கவர் பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த ஒரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 32 வகையான டிஃபரெண்ட் எக்ஸசைஸ் கவர் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பயன்படுத்துன்றதை நான் ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹோம் ஜிம் ஃபிட்னஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத ஃபுல்லா காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க மேல ஏறி நின்னுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தா காலை வந்து வைடா அங்க தான், அந்த லாஸ்ட் எட்ஜ் டு இந்த லாஸ்ட் எட்ஜ் காலை வைக்கணும். எப்போ யூஸ் பண்ணாலும் இப்படிதான் வைக்கணும், அப்பதான் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மிஷினோட டிஸ்பிளே தான் உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணி காமிக்கணும் பாருங்க. இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இது ஆன் பண்றது ஆஃப் பண்றது தான் உங்களுக்கு. ரெண்டுமே ஒரே பட்டன் தான். ஜஸ்ட் வந்து அடுத்து வந்து ப்ரோக்ராம் லெவல் இருக்கு, நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைமிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு டைம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது பல்ஸ் ஆப்ஷன் இருக்கு, பிஃபோர் ஒர்க் செக் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் ஒர்க் செக் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்திருக்காங்க, வித் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி பண்றது கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு. நம்ம சாங்ஸ் கனெக்ட் பண்ணா சாங்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டு பக்கம் கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணும் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் நான் வெறும் 5 தான் வச்சிருக்கேன். இத சைடு மட்டும் கவர் பண்ணி கொடுக்கும். ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் உங்களுக்கு. சைடு அப்டாமன்ல எனக்கு சைடு வெயிஸ்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் மசில்ஸ் ஜாஸ்தியா இருக்கு சார், அதை மட்டும் டோன் பண்றதுக்கும் பாடிக்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. மொத்தம் நம்ம 32 எக்ஸசைஸ் சொல்லிருந்தோம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. இந்த சைடு மட்டும் கவர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கையில ஹோல்ட் பண்ணிக்கோங்க, பெண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. இது செகண்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு. பேக் சைடுல உங்க சைடு அப்டாமன்ல சைடு பெல்லி ஃபேட்ல ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் போதும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பீங்க, நடக்க முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி இஷ்யூவா இருக்கும். நிறைய பேர் ஓவர் வெயிட் இருப்பாங்க, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, வாக்கிங் போறது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி வாக்கிங் வீட்ல இருந்தபடியே சேஃபா போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுல நீங்க வாக்கிங் போற பொசிஷன் சேம் நின்னா மட்டும் போதும். ஒரு காலுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும், ஒரு காலுக்கு எஃபெக்ட் தெரியாது. காலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மார்கன் சொல்லுவாங்க இல்லையா, பிளட் சர்க்குலேஷன் ஃபங்க்ஷன் ஆகுறது பாருங்க. தைஸ்ல பேக் ஃபேட், பெல்லி ஃபேட், சைடு ஃபுல்லா கவர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெட்மில்லிங், சைக்கிளிங், வாக்கர் மாதிரி மல்டிபிள் எக்ஸசைஸ் கவர் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இதுல வாக்கிங் பண்ற மாதிரி வாக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு. இப்ப நார்மலா சைக்கிளிங் எப்படி பண்ணுவோம், பெடல் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே எக்ஸசைஸ்ல நீஸுக்கு தைஸுக்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்கும் யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பேஷண்ட் இருக்கீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீஸ் பெயின் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தைஸ்ல பெயின் இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தைஸ்ல இருக்க ஃபேட் ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணா செம்ம எஃபெக்ட் இருக்கும். பாருங்க, ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. செம்ம கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க,
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஸ்கிப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணா என்ன எஃபெக்ட் இருக்குமோ சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மல் ஸ்கிப்பிங் பண்ணும்போது அதிகபட்சம் உங்களால 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண முடியும். நான் கண்டினியூஸா பண்ணும் போது ஏஜ் பர்சன் யூஸ் பண்ண வயசானவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. நீ பெயின் ஜாயின் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து பாருங்க ஃபார் செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கிப்பிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிவேர் மட்டும் வேணும் அப்படின்னா அடிவேருக்கு மட்டும் எஃபெக்டா யூஸ் பண்ணி ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்பீட் லைட்டா இன்க்ரீஸ் பண்றேன். வெறும் 4 தான் வச்சிருக்கேன். இப்ப 10 வைக்கிறேன் பாருங்க. 10 வச்சிருக்கேன். ஸ்பீடு பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாத அளவுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது அடிவேருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடிவேருக்கு செம எஃபெக்ட் இருக்கும். லோ அப்டாமன் இருக்கு சார், லோவர் பெல்லி ஃபேட் இருக்கு, அடிவேருக்கு மட்டும் எனக்கு வந்து டோன் பண்ணணும், ஷேப் பண்ணணும், அது தகுந்த யூஸ் பண்ணிக்கலாம். 2 கை மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்ட் ரொம்ப 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 ஜாஸ்தி. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணா ரொம்ப எஃபெக்டா இருக்கும். நீங்க ட்ரெட்மில்லிங் சைக்கிளிங் வாங்குற 3 எஃபெக்ட் ஒரே மிஷின்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல வந்து பாருங்க 2 கை ஃப்ரண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் கால் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரண்ட் கால் தூக்கினா போதும் உங்களுக்கு பேக் சைட்ல பட்டக்ஸ்ல உங்களுக்கு அப்டமன்ல மசில்ஸ்ல தைஸ்ல எல்லா பக்கமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னால பேசவே முடியல பாருங்க, 5 நிமிஷம் யூஸ் பண்ணோம். எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹார்ட் ஸ்ட்ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது வந்து ஹார்ட் ஸ்ட்ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு. இது பேக் சைடு மட்டும் கவர் பண்ணா பேக் சைடு மட்டும் கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக் சைடுல சைடு அப்டாமன் சைடு பெல்லி ஃபேட்ல எங்க வேணாலும் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஹிப் மட்டும் வேணும். எனக்கு சைடு ஹிப் சைடு மட்டும் ஒன் சைடு மட்டும் டவுன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை பாருங்க, ஒன் சைடு மட்டும் இதை பாருங்க, நமக்கு டைட் மசில்ஸ் டைட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணா உங்களுக்கு பாடியோட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணா மட்டும் போதும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க மல்டிபிள் எக்ஸஸ் கவர் பண்ணி யூஸ் பண்ண ஒரு மிஷின் இருந்தா போதும், மல்டிபிள்ஸ் கவர் பண்ணி வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும், பிளஸ் வந்து ஆக்சிலேட்டிங் இருக்கும். மசில்ஸ் கரெக்டா டோன் பண்றதுக்கும் ஷேப் பண்றதுக்கும் 100% யூஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டோன் ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம பாடியும் சரி ஸ்கின்னும் சரி ரொம்ப க்ளோவா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்னஸா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஸ்டாண்டிங் எக்ஸஸ் இருக்கு, சிட்டிங் எக்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. நம்ம சிட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சிட்டிங்ல இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸஸ். ஜஸ்ட் எதிரில பாருங்க, பாடி மட்டும் வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஜஸ்ட் வந்து கால் வந்து இந்த வைட் ஆங்கிள் வச்சுக்கோங்க, கை 2 பக்கம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் உங்களுக்கு. தைஸ் ஃபேட் நிறைய பேர் லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் எனக்கு அந்த தைஸ்ல ஃபேட் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப வந்து பார்த்தா ஃபேட் கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தா ஹிப்ஸ் பட்டக் சைடுல பேக் சைடுல கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் சிட்டிங்ல கை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கால் 2 கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 காலை மட்டும் மேல தூக்கிட்டீங்க அப்ப அந்த எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். உங்க அடிவேருக்கு கவர் பண்ணி கொடுக்கும், பட்டக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. செகண்ட் வந்து பாருங்க, பாடி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த பாருங்க கை 2 கால் நேரா வச்சுட்டீங்கன்னா இந்த பாருங்க இந்த அடிவேருக்கு பாருங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. உங்க அடிவேருக்கு மட்டும் எஃபெக்ட் வேணும் அப்ப அடிவேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க வெயிட் லாஸ்க்கும் சரி பாடி டோனிங் சரி உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் மட்டும் டவுன் பண்ணணும் அப்படின்னா பெல்லி ஃபேட் குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எல்லாரும் நெக்ஸ்ட் மல்டிபிளா கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 6 பேக் ஒர்க் சொல்லுவாங்க உங்களுக்கு. அடிவேருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் தான் உங்களுக்கு. பேசவே முடியல, எஃபெக்ட் ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும் பாருங்க. அடிவேருக்கு பேக் ஃபேட்டுக்கு எல்லாத்துக்கும் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் மட்டும் வேணும் சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில மட்டும் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோல்டர் டேப்ஸ் மட்டும் கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு மட்டும் வேணும், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த கம்ப்ளீட் ஃபுல் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்ம ஃபுல் பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நிறைய பேர் இந்த புஷ் அப் எல்லாம் பண்ணுவாங்க பாத்திருப்பீங்க. இந்த புஷ் அப் பண்ற சேம் அதே புஷன் என்ன பிளாட்டா இந்த பெல்லி ஃபேட் யூஸ் பண்ணி அடிவேருக்கு பாருங்க செம்ம எஃபெக்ட் பாருங்க. இந்த அடிவேருக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பேசவே முடியல. ஷோல்டருக்கு அடிவேருக்கு எல்லாம் டெய்லியுமே நீங்க 2 நிமிஷம் யூஸ் பண்ணும் போது எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து இந்த பாத்தீங்கன்னா வாக்கிங் போக முடியாது இருக்கவங்க, இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறது இந்த மாதிரி இஷ்யூ இருந்தது அப்படின்னா அந்த காஃப் வந்து ரொம்ப எஃபெக்டா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், தைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீ பெயின் இருக்கு அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, அவங்க அப்படின்னா இது இல்ல ஜஸ்ட் சேர் மட்டும் போட்டுட்டு நீங்க ஆப்போசிட் கால வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் எதுவும் இல்ல இந்த மாதிரி சேர் மட்டும் போட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வயசானவங்க நடக்க முடியாது இல்லையா, சேர் போட்டு கால் தூக்கி மட்டும் மேல வச்சா மட்டும் போதும். நிறைய பேர் ஓவர் வெயிட் இருப்பாங்க. ஓவர் வெயிட்னா இப்போ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 140 ஏஜ் இருக்கவங்க கண்டிப்பா நடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க, செட் சேர முடியாம கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல இருந்தபடியே பாடியோட வெயிட் லாஸ் பண்றதுக்கும் பாடியை வந்து பார்த்தா டைட்னஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இந்த வெயிட் ஓவரா இருக்கும், அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் பண்றது இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸசைஸ் நீங்க யூஸ் பண்ணி ஜஸ்ட் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பாடியோட வெயிட் நீங்க ஃபீலே பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பில்ட் செக்ஷன் நல்லா இருக்கும்போது
பிளட் சர்க்குலேஷன் க்ரோத் சூப்பரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருந்துரும் உங்களுக்கு. அது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீ பெயினுக்கு, ஜாயிண்ட் பெயினுக்கு, கால் வலி எல்லாத்துக்குமே கவர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு மிஷின் மட்டும் தான் நீங்க ட்ரெட்மில்லிங், சைக்கிளிங், வாக்கர், ஏஎஃப்எக்ஸ் எல்லா டைப் ஆஃப் எக்ஸசைஸ் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. மசில்ஸை ஃப்ரீனஸ் பண்றதுக்கும், எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும், ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இந்த மிஷின் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லார் வீட்லயும் கட்டாயமா அவசியமா இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு. இப்போ இந்த மிஷின் வந்து மொத்தம் 32 எக்ஸஸ் இருக்கு. நம்ம ஒன்னொரு டெமோ ஃபுல்லா காமிச்சிட்டோம். மல்டிபிள் எக்ஸஸ் கவர் பண்ணிக்கலாம். 100% வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. பாடிக்கு பெயின்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் நீங்க. ஏன்னா இந்த மிஷின் வந்து ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். நீங்க இடத்த அடைக்கும் சார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஈஸி மூவபிள் தான் உங்களுக்கு. சப்போஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும், ஷிஃப்ட் மாத்திக்கலாம், பெட்ரூம் வந்து ஹால்ல மாத்தணும், இடத்துல மாத்தணும், அப்புறம் ஈஸியா ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் நீங்க. 30 kg வெயிட் தான் வரும் உங்களுக்கு. வாட்ஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 வாட்ஸ் வரும். அதிகபட்சம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ண 1 யூனிட் தான் கரண்ட் பில் வரும் உங்களுக்கு. ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தா 3 இயர்ஸ் வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. நீங்க ஆர்டர் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. கீழே நம்பர் கொடுத்துரும், கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ற ஜஸ்ட் நீங்க மினிமம் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். வீட்டுல கொடுத்த போது பேலன்ஸ் கேஷ் கொடுத்தா மட்டும் போதும். நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்றது டெமோ ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. எங்க ஸ்டாஃப் ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மிஷின் வந்து பார்த்தா ரொம்ப 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 கட்டாயமா எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு. ஏன்னா இப்ப நார்மலா வந்து பார்த்தா நிறைய பேர் வாக்கிங் போது டைம் இருக்கிறதே கிடையாது உங்களுக்கு. ரொம்ப பிஸியா இருக்கிற எல்லாமே. நிறைய பேர் வயசுலாம் வெளியே வாக்கிங் போறது முடியறது கிடையாது. இந்த ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது கிஃப்ட் நினைச்சா இந்த மாதிரி மிஷினை கிஃப்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.